திராவிட பேச்சரக பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் 2 நாட்களுக்கு முன்னாடி நடிகை திரிஷா குறித்து அவதூறு பேசியிருந்தாரு. ஆண்கள் வந்துட்டு ஒரு ஆணை பேசணும்னாக்க கூட பெண்களை இழிவாக பேசித்தான் ஆண்களை பேசுறதுக்காகவே வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போக்கு எதை குறிக்குது? இன்னைக்கு அதுக்கு கண்டனம் தெரிவித்து நடிகை திரிஷா அவருக்கு லீகலா ஒரு நோட்டீஸே கொடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அவர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வையில என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய பார்வையில அவங்களுடைய கேள்வி பேட்டியாளர்கள் அவங்க எல்லாம் எடுக்கிறதுல ஒரு புதியதாக அரசியல் கட்சின்னு ஒரு லெட்டர் பேட்ல ஆரம்பிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருல ஒரு நடிகர் மிஸ்டர் விஜய். வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம பொது நன்மைனா என்ன, பொதுவான மக்களுக்கான கொள்கைனா என்ன எதுவுமே இல்லாம போற இடங்கள்ல யாராவது இறந்தா அதை கூட பெரிய செய்தி மாதிரி ஆக்கிக்கிட்டு பெருமையாக நினைச்சுக்கிட்டு எல்லா இடத்திலையும் காமெடி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புதிய காமெடியன், அரசியல் காமெடியன் கூட சொல்லலாம் அவரை. அவருடைய ரசிகர்கள் அவருடைய தம்பிகளுக்கு வேணா கோவம் வரலாம், ஆனா அவங்க கூட அதை ரசிப்பாங்க, அவருடைய நடனத்தையும் சண்டை போடுறதையும். அவரு கதை அப்படி இருக்கு. நீ பதில் சொல்ல வேண்டியது நீ ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியின் தலைவர் இல்லை, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். தேசிய கட்சின்றதுனுடைய மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்கறாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? உனக்கு தெரிஞ்ச வகையில அந்த நடிகரை பத்தி ஏதாவது பேசு, இல்ல அவர் சொன்ன கருத்துக்கு நீ பதில் சொல்லு. ஆரோக்கியமான அரசியல் பண்றதை கூட நம்ம அது சொல்லல. ஆனால் தேவையில்லாமல் விஜயை பற்றி நீ பேசுகின்ற பொழுது நடிகர் திரிஷாவை விட்டு வெளியில வந்தாதான் அவர் உருப்புடுவார்ன்ற மாதிரி ஒரு கருத்தை நீ அங்க பேசுனது பதிவு பண்ணது பல பேருக்கு ஒரே இதா அதிர்ச்சி ஆச்சு. நீ விஜயை பத்தி சொல்லுவது எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அது கிடையாது. நீ எதை வேணாலும் பேசியிருக்கலாம், எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு ஆணை பற்றி பேசுகின்ற பொழுது, ஆணையை பற்றி நீ ஒரு குறை சொல்லணும், அவதூறு பேசணும்னா அதற்கு ஒரு பெண்ணை இணைத்துதான் பேசணும் அப்படின்றது ஆதி காலத்திலிருந்து என்றைக்கும் இருக்கிற ஆரிய புத்தி. இந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது, அவங்க எல்லா வகையிலும் குறைத்து பேசுவது, அதுல என்னமோ பெருமடைகிறது. ஒரு குடும்பத்தை பற்றி பேசினால் கூட அந்த குடும்பத்து பெண்களை பற்றி பேசுவது இவனுங்களுக்கு இதே வேலை. இந்த RSS துக்ளக்கு குருமூர்த்தி போன்ற நபர்கள் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான புத்தி தான் இருக்கும். அதே நிலையில நீ பேசியவுடன் இப்ப நடிகை திரிஷா பயந்து போய் எதுக்கு நமக்கு ஏதாவது பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருந்தா ஒண்ணுமே தெரியாது. இவர் பெரிய அப்படியே பாத்தீங்களா எங்க நைனோன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களான்னு 2 கத்தும். எது? இந்த தமிழ் இசை போல தமிழ் இம்செல்லாம் இருக்குத, இந்த இம்செல்லாம் கத்தி இருக்கும். ஆனால் நடிகை திரிஷா தைரியமாக துணிச்சலாக எப்படி இது இடையரை பத்தி பேசும்போது எப்படி என்னை பற்றி தரக்குறைவாக பேசுறேன், இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அநாகரிகம், இழிவாக பேசுகிறது, ஒரு அசிங்கம், அவலம்லாம் கொடுத்து ஒரு அட்வொகேட் மூலமாகவே ஒரு லீகலாகவே அதுக்கான பதில கொடுத்தது. பாராட்டலாம். லீகலாகவே ஒரு அட்வொகேட் மூலியமாக கொடுத்த உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, இந்த நயினார் நாகேந்திரனுக்கு ஒன்றும் புரியல. நாம இதை எதிர்பார்க்கலையே, இது எப்படி அப்படின்னு ஒரு தொங்கு, ஒரு குழப்பம் வந்த உடனே எல்லா இடங்களிலும் இருந்து எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா இடங்கள்ல இருந்து எதிர்ப்புகள் வந்த உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம வருத்தம் அடைகிறேன், வாபஸ் வாங்கிக்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி தான் விஜய் எப்போதுமே விமர்சனம் பண்ணி, அவர் பேசினாவே திமுகவை விமர்சனம் பண்ணி தான் பேசினாரு. ஆனா முதல் நபராக அக்கா கனிமொழி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன், ஒரு பெண்ணை இப்படி இழிவா பேசக்கூடாது என்று சொல்லி அக்கா கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆமா, அதாவது அரசியல் பார்வை இதில் பார்ப்பதல்ல. ஒரு பெண், ஒரு மகளிர், ஒரு பெண்ணை எப்படிடா நீங்க இந்த மாதிரிலாம் பொது இதுல பேசும்போது திடீர்னு கொண்டாந்து ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி இழிவா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன இதேதான் வேலையான்றதை நம்ம கண்டிச்சுதான் ஆகணும். அதை என்னுடைய சகோதரி தங்கை கனிமொழி நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் சரி, எம்பியாக அங்க இருக்கக்கூடிய கனிமொழி NVN சரி, 2 பேருமே எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க.
கண்டிச்சு பேசும்போது தான் இந்த வார்த்தைகள் கூட சொன்னாங்க. ஆணை பற்றி பேசணும்னா ஒரு பெண்ணை சொல்லி தான் இழிவுபடுத்துற வேலையெல்லாம் செஞ்சு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஆசிரியர் அவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. பெண்ணினத்தை பற்றி மகளிரை பற்றி என்ன அவ்வளவு கேவலமாக இழிவாக பேசுது. பிஜேபிக்கு தான் வேலை. ஆர்எஸ்எஸ் உடைய புத்திரா இது அப்படின்னு நம்ம சொல்லுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. வன்மையா கண்டிச்சாங்க. இன்னைக்கு ரிவர்ஸ் கீர்ல போயிடுச்சு வண்டி. இல்ல இல்ல நான் அப்படி இல்லை இப்படி இல்லை மன்னிப்பு. இதுதான் இவர்களுடைய லட்சணம். அவங்க தேசிய ஆனா கட்சியினுடைய விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அவர் மனைவியோட பிள்ளைங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அரசியல்வாதி சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம் சார்? நமக்கு தேவையில்லாத விஷயம். ம். நீங்க அவரு கட்சியை ஆரம்பிச்சு கட்சியை நடத்திக்கிட்டு நடக்கிறார் போறாரு. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இதை சொல்லல. இப்ப நீங்க ம். பேசுற இந்த கேள்விகளை பற்றி பிஜேபி காரங்க சொல்றதெல்லாம் நாம என்ன சொல்றோம்? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது பேசுனாங்களா? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்க? அவங்க திருப்தியா மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. அவரு அவங்க குடும்பத்தினால தான் வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை போய் இதுல பேசிக்கிட்டு கொண்டு வர வேண்டிய கட்டாயமே இல்லை. என்னமோ அப்படியே பறிச்சுக்கிட்டு ஓடுறாரு. நைனா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு மூலத்தனமான வேலை. இதுதான் அநாகரிகமான நபர்கள் தான் பிஜேபியில மேல இருக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இன்னும் கூட சொல்ல ரொம்ப தூரம் என்ன தெரியுமா? அவர் போனார்னா ஒரு ஒரு கூட்டத்திலேயே சாவு விழுது. சாவு விழுறது நல்ல சகுனம் தானே. யாரு சொல்றது? நயினார் நாயகன். போதுமா? அப்படியா? பிஜேபி லட்சணத்தை போதுமா? சாவு ஊழல் நல்ல சகுனம். அப்போ இவனுங்க இந்த சகுனம் பாக்குற வேலை இந்த மாதிரியான இதுல எப்படி இருக்கானுங்க பாருங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். இன்னும் நல்லது இவனுங்களுக்கு நல்லது நடக்கணும்னா எல்லாத்தையும் சாவடிப்பானுங்களா அப்போ? அதான் சொல்றமா, கூட்டங்கள் விஜய் கூட்டங்களிலே உயிரிழப்பு ஏற்படுகிறது. உயிரிழப்பு ஏற்படுவது நல்ல சகனம் தானே, சகனத்திற்கு அடையாளம் தானே. யார் இவர் சொல்றாரு? எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா, எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இப்ப நடிகர் விஜயோட இவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற பிஜேபி பத்தி இன்னைக்கு குருமூர்த்தி சொல்லியிருக்காரு, 5000 ரூபாய் என்ன பெரிய பணமா, இது ஒரு பாலியல் தொழிலாளிக்கு கூட சம்பாதிக்கிற அளவு கூட இல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது குறித்து என்னன்னு சொல்லுங்க. குருமூர்த்தி சாக்கடை ரத்தம் ஓடல. குருமூர்த்திக்கு சாக்கடை ஓடுது. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. துக்ளக்சோ ராமசாமி என்கின்ற ஒரு மொட்டை ராமசாமி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த நபர் குருமூர்த்தி அந்த துக்ளக் பத்திரிகை வாங்கி வச்சுக்கிட்டு தெளிவாக பார்ப்பனியத்தை பேசுறார். நாம என்ன சொல்றோம்? எல்லாரும் நமக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு மாறிக்கிட்டு நம்ம ஐயாவுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்க பிராமணர்கள் கூட சில பேர் நமக்கு கூட தெரியும். எதுக்காக சொல்றோம்னா, திருந்தாத உள்ளங்கள், வருந்தாத உருவங்கள், இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல அன்னையிலிருந்து நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது அந்த குருமூர்த்தி ஒரு ஆளு. மகளிரை எவ்வளவு கொச்சைப்படுத்துறான் பாரு. 5000ன்றது என்ன தெரியுமில்ல? 1000 ரூபாய் கொடுக்கிறார். அதை தான் நம்ம துணை முதல்வரும் நம்முடைய இளைஞரணியின் மாநில செயலாளரும் எனது பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் எப்பயுமே இயக்கவாதியாக நின்று தைரியமா குரல் கொடுக்கக்கூடிய வீரனாக இருக்கிற இளம் வீரன். நாளைக்கு இந்த இயக்கத்தை இன்னும் 50 60 ஆண்டுகளுக்கு மேல் 100 ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடிய ஒரு நபர். எப்படி இதுக்காக சொல்றேன்னா, இது குறித்து அவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? மிக தெளிவாக, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் அதிர்ச்சியாகி போயினர். அங்கதான் நாம நிக்கிறோம். அதுதான் பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி தெரியுமில்ல? மத்திய பிரதேசத்துல ஒரு ஸ்கீமை எவனோ ஒருத்தன் கோர்ட்டுக்கு போய் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால ஒரு முடக்கம் போட்டாங்க. கோர்ட், உச்ச நீதிமன்றம் உத்தரவு வாங்கி பிளான் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்திடணும். தேர்தலுக்கு முன்னால கோர்ட் ஆர்டர் தடுத்து நிறுத்திட்டு, பாத்தீங்களா இதெல்லாம் திமுக தான் திட்டம் போட்டு தந்ததே, இன்னைக்கு தர முடியல, நாளைக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம மேல ஏதாவது ஒரு களங்கம் பழியை சுமத்த ரெடியா இருந்தானுங்க. இவர்கள் ரகசியமாக போட்ட திட்டத்தை ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் இவர்களுடைய வேலையை அடக்கி ஒடுக்கி தூக்கி எரிஞ்சிட்டாரு. அறிவாயுதத்தால் வென்றவர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி. எப்படின்னா பார்த்தாரு,
இவனுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை வச்சு கூட செய்வானுங்க. அதற்கு முன்பாக இந்த பார், இந்த மாதம் அடுத்த மாதம் தேர்தல் மாதத்துக்கெல்லாம் சேர்த்து 1000, அதற்கு பிறகு வெயில் காலம், இந்த காலத்துல அவங்களுக்கான ஒரு உதவிகளுக்காக ஒரு 2000, ஆக 1000 ரூபாய் வாங்கிய எல்லாருக்கும் 5000 ரூபாய்ன்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே அப்படியே கீழே விழுந்து பிறந்துட்டான். அப்பா, இவ்வளவு பெரிய அறிவாளிய, இவ்வளவு பெரிய ஒரு பெரிய கெட்டிக்கார ஒரு முதல்வரை எங்கேயுமே பார்க்கல. நாம என்னையா பண்றதுன்னு இந்தியா முழுக்கவும் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல தமிழ்நாட்டுல பண்ண முடியல. தமிழ்நாட்டுல அவன் பண்ண வேலையை அடிச்சு உடைச்சாச்சு. அதைத்தான் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி உதயா அழகாக சொன்னார். எல்லாம் என்ன சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் அதிர்ந்து போனார்கள், அதிர்ச்சியாகி போனார்கள். இந்த மாதிரி நாம எல்லாவற்றையும் மிக தெளிவாக பேஸ் பண்றோம், மிக தெளிவாக செய்துகிட்டு வரோம். நம்ம கிட்ட இவர்களுடைய வேலைகள் எதுவுமே நடக்கவில்லை. அதனால உச்சத்துக்கு போயிட்ட காரணத்தால் தான் இப்ப நயினார் நாயகர் ஆட்கள் உளறிக்கிட்டு திரிகிறானுங்க. தேவையில்லாம நடிகைகளை பத்தி பேசிட்டு அங்கங்கண்டு அடி வாங்கிக்கிட்டு திரிகிறானுங்க. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்ட. நீ மற்றவர்கள் மீது பேசுகிற பேச்சுல என்ன ஒருத்த உண்மை இருக்கும், எந்த விதமான அது தரமா இருக்குன்றதுக்கு இதுவே ஒரு விளக்கமாகி போச்சு. ஏன்னா அந்த நடிகை கேட்ட உடனே வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போயிட்ட. இந்த மாதிரி நீ எவ்வளவு காரியங்கள் பேசியிருக்கிற, எவ்வளவு பேர் மேல பழி போட்டிருக்க, எதிலுமே உண்மை இருப்பதற்கு வழி இல்லை என்பதை இதன் மூலமாக நாட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறார். மகிழ்ச்சி. நான் பல்வேறு கருத்துக்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.